காதல் வானிலே காதல் வானிலே Present, sir. What's your name? Tell me, what's your name? Kavinila, sir. Oh. கவினிலா பேரா இல்ல கவிதையா? நேற்று இவ கொடுத்த கிசுக்கு ஒரு கவிதை இருந்தது. இன்னைக்கு இவ முகத்துல ஒரு நிலா தெரியுது. ஆனா இந்த நிலா இவ்வளவு சீக்கிரம் எனக்கு வசப்படும்னு நினைக்கல. இவளை பார்த்தா வெறும் அனாட்டமி மட்டும் படிக்க வந்த மாதிரி தெரியலையே. என் ஹார்ட்ல ஏதோ சர்ஜரி பண்ண வந்த மாதிரில இருக்கா. சார், கவினிலா பேர் ரொம்ப பிரமாதம். ஆனா பேருக்கும் உன் குணத்துக்கும் சம்பந்தமே இல்லையே. கவிதைனா அமைதியா இருக்கும், நிலானா அழகா தூரத்துல இருக்கும். ஆனா நீ என்னன்னா நேத்து கவிதையும் எழுதாம நிலா மாதிரி எட்டவும் நிக்காம நேரடியா வந்து அட்டாக் பண்ணிட்ட. சார், கவிதை 2 வகை இருக்கு சார். ஒன்று படித்தா புரியும், இன்னொன்று பட்டாதான் புரியும். ஓகே, அதில் மேடம் எந்த வகை? நேற்று நடந்தது 2வது வகை. அப்புறம் நிலா எப்பவும் எட்டவே இருக்காது. சில சமயம் மேகத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கும். நான் இப்போது அந்த புக்கு மேகத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கேன், அவ்வளவுதான். ஓஹோ, பதில் பேசுறதுல மேடம் பிஹெச்டி முடிச்சுட்டு வந்திருப்பீங்க போல. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த நிலா மேகத்தை விட்டு எப்போ வெளியே வரும்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது காலேஜ் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் வரும் சார். வெரி ஸ்மார்ட். மெடிக்கல் காலேஜுக்கு தேவையான அதே தைரியம். ஆனால் கவினிலா, நிலாவுக்கு ஒரு கரை இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட அந்த கரை குறை என்னன்னு நான் சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறேன். சிட் டவுன். ஆமாம், கண்டுபிடிச்சிட போகிறேன். சைட் அடிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ப்ளே பாயாக இருப்பானோ? போக போக பார்த்துக்கலாம். ஆள் பார்க்குறதுக்கு ஸ்மார்ட்டாக தான் இருக்கான். சச்சா, கவினிலா, கண்ட்ரோல் கண்ட்ரோல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு அனாட்டமி எடுக்க போகிறதில்ல. ஏன்னா முதல் நாளிலேயே உங்கள் மண்டையை ரணமாக்க எனக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் மனசை பற்றி பேசலாமா? பயங்கர ஜாலியாக இருப்பார் போலடி. ஹே சார், செம்ம ஜாலி டைப் போலடி. சும்மாவே பேசலான்னு சொல்கிறாரு, பேசவா செய்கிறாரு. இவர் பண்ணுறதை பார்த்தா எல்லாரையும் மயக்கிடுவார் போல இருக்கு. அப்போ விழுந்துட்டியா? செருப்பு. டாக்டர் ஆக போகிறவங்களுக்கு மற்றவங்களோட வழியை விட அவங்களோட வைப்ரேஷன் புரியணும். சரி, இப்போ ஒரு கேள்வி. இந்த காலேஜ்குள்ளே முதல் நாள் காலேஜ் எடுத்து வைக்கும் போது யாராவது ஒருத்தரை பார்த்து சட்டுன்னு ஒரு ஸ்பார்க் அடிச்சுதான்? சும்மா சொல்லுங்கள். சார், ஸ்பார்க்கெல்லாம் வரல. ஆனால் நீங்கள் உள்ளே வந்தபோது ஏதோ ஷார்ட் சர்க்கியூட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு சார். ஷார்ட் சர்க்கியூட்டா? அப்படின்னா ஃபியூஸ் போயிடுச்சுன்னு அர்த்தம் கவி. ஐ மீன் கவினிலா. புரிஞ்சுக்கிட்டாரடி. ஆனால் எனக்கு ஹை வோல்டேஜ் கரண்ட் பாஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அது எப்போ நீங்கள் தெரியும் சார்? பிரியா சார், மெடிக்கல் காலேஜில் லவ் பண்ணலாமா? படிப்பு கெட்டு போகுமோ? தப்பான கால்குலேஷன். லவ் பண்ணுறதுனால ஹார்ட் பீட் அதிகமாகும். அப்போது ரத்தம் ஓட்டம் சீராகும். மூளைக்கு இன்னும் வேகமாக வேலை செய்யணும்னு தோணும். ஒரு டாக்டருக்கு தன்னோட பேஷண்ட் மேலே காதல் இருக்கணும். நான் படிக்கிற படிப்புக்கு மேலே காதல் இருக்கணும். முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கவங்க மேலேயும் காதல் வரலாம், தப்பில்லை. ஆனால் சில பேருக்கு ஆல்ரெடி ஒருத்தர் மேலே க்ரஷ் இருக்கும். அவங்க கிட்ட போயிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, இல்லையா கவினிலா? இவருக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை மைண்ட் ரீடிங் எதுவும் இருக்கலாம். அதான் வந்ததும் சொன்னானே, அவன் ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு, எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன்னு. கவினிலா சார், எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கு இது லேப் கிடையாது சார், கிளாஸ் ரூம். அப்புறம் ஒன்று, ஒருத்தருக்கு பிடிச்ச மெடிசன் இன்னொருத்தருக்கு அலர்ஜி ஆகலாம். ஸோ உங்கள் லவ் தெரபி எல்லோர்கிட்டையும் ஒர்க் அவுட் ஆகாது சார். நிச்சயமா. ஆனால் அலர்ஜிக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது தான் ஒரு நல்ல டாக்டரோட வேலை. ஓகே கைஸ், இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு யாரும் ஹார்ட் பற்றி தான் தெரிஞ்சுட்டு வாங்க. நான் இன்னும் ஆழமாக புரிய வைக்கிறேன். இதையும் துடிக்கிறது ஹீரோட இருக்க மட்டும் இல்லை, மற்றவங்களையும் துடிக்க வைக்க தான். டோன்ட் ஜஸ்ட் ஸ்டடி மெடிசன்,
ஃபீல் இட். நாளைக்கு பார்க்கலாம். உடம்புக்கு நான் டாக்டர், ஆனால் மனசுக்கு நான் ஒரு மிஸ்ட்ரி. சீக்கிரமாக அந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ண பாருங்க. See you students. இவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாரோ? அது என்னடி மண்டை? ஏய், இவங்கெல்லாம் பாரிஸில் உள்ள யூனிவர்சிட்டிஸில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுவாங்க, தெரியுமா? ஆ, இவர் மட்டும் இல்லடி, முன்னாடி வந்தாரே சாய் கேத்தன் சார், அவரும் தான். Okay students, now listen. மே கமின் சார். பூக்கோரம் போடத்தா புள்ளிமான் புள்ளி எல்லாம் வாங்கி வருவேன். பூக்கும் தருணம் ஆறுயிரே பார்த்ததாரும் இல்லை. நீ வெளியே குதிக்கிறாய், உன்னோடு நான் என்னானதோ கும்மாளமோ கொண்டாட்டமோ. இவன் இங்க என்ன பண்ணுறான்? மே கெட்டின் சார். உள்ள வரதுலாம் இருக்கட்டும், டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? இது மெடிக்கல் காலேஜ். ஒரு நிமிஷம் லேட்டுனா கூட ஒரு உயிர் போயிடும். ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் டேவே இப்படியா? ஒரு டாக்டர் கிட்ட இருக்க வேண்டிய முதல் தகுதியே பஞ்சுவாலிட்டி தான். ஏன் லேட்டு? சாரி சார், அது வந்து காரணம் சொல்லாதீங்க. இப்போ பாருங்க, இந்த 10 நிமிஷத்துல ஒரு முக்கியமான இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிருச்சு. சரி, உள்ள வாங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் மிஸ் பண்ண பாடத்தை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிச்சி படிக்கணும். போங்க, போய் உட்காருங்க. ஐயோ, இவர் இங்கே தான் ப்ரொஃபஸர் இருக்காரா? அன்னைக்கு கோவிலில் பேசும்போது கூட இவ்வளோ கெத்தாக பேசலையே. அன்னைக்கு பாரிஸில் தானே படிச்சிங்கன்னு கேட்டதுக்கு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டார். இப்போ இங்கே வந்து இவ்வளோ அத்தாரிட்டி காட்டுறாரு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, டூ யூ நோ ஹூ am I? ப்ரொஃபஸர். Well, which subject? அது வந்து Okay. I am physiology professor, okay? போங்க இடத்துல போய் உட்காருங்க. இது இப்படி இல்லையே. ஒருவேளை நம்ம தப்பாக கணக்கு போட்டுட்டோமா? சரி, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, முதல்ல போய் உட்காரலாம், அப்புறமா பார்த்துக்கலாம் மற்றது எல்லாத்தையும். ஏன் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு? ஆல்ரெடி ஒரு கிளாஸ் போயிடுச்சோ? அது ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஒன்றும் கிளாஸ் எதுவும் எடுக்கல. இப்போ இவர் தான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. என்னாச்சு உடம்புக்கு? ஒன்றும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, பார்க்க ரொம்ப டல்லாக இருக்க. அது ஃபீவர்லாம் சரியாக போயிடுச்சு. கொலுசு தான். ஆரம்பிச்சிட்டியா? சைலன்ஸ் ப்ளீஸ். ஓகே கைஸ், லிசன். ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹியூமன் ரிஃப்ளெக்ஸஸ், மனித உணர்வுகள். சில சமயம் சில பொருளை பார்க்கும்போது நமக்கே தெரியாமல் ஒரு விதமான உணர்வு வரும். உதாரணத்துக்கு ஒரு கொலுசு. ஒரு கொலுசை பார்த்தா அதோட ஓனர் யாருன்னு நம்ம மனசு தேடும். அந்த ஓனர் நேரில் வரும்போது அவங்க காலேஜுக்கு லேட்டாக வந்தது நமக்கு கோபம் வரணுமா, இல்லை அந்த கொலுசு தரணுங்கிற குழப்பம் வருமா? யார் இவங்களாம் யார் ப்ரப்போஸில் போட்டது? அப்போது ஒருத்தன் வந்தான் உணர வைப்பேன்னா, இப்போ ஒருத்தன் வந்திருக்கான். நம்ம காலேஜில் தான் இருக்கோமா? கொலுசு கிளாஸுக்கு லேட்டாக ஏதோ சிங்க் ஆகலை மகி. அப்படியே தோணுது. இரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உண்மை வெளியே வந்துடும். ஐயோ, என்ன தோணிட்டு இருக்கான்? ஏதாவது உணர்வுக்கு ஏதாவது பண்ணடி மகி. சார், சில சமயம் லேட்டாக வர்றது கூட காரணம் நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு பொருளை மற்றவங்ககிட்ட இருக்கிறது கூட காரணமாக இருக்கலாம்ல சார். அந்த பொருளை தொலைச்ச இடத்துல தேடிக்கிட்டு இருக்கனால கூட லேட்டாக இருக்கலாம்ல சார். நல்லா பேசுறீங்க. சாரி, வாட்ஸ் யுவர் நேம்? சொல்லவே கூடாதுன்னு நினச்சேன். கிவ் மீ யுவர் நோட். ஏன் இங்கிலீஷ் தெரியாதா? என்னோட புக்கு. என்ன மேடம், கிளாஸுக்கு லேட்டாக வரீங்க, நேம் கேட்டால் சொல்ல தயங்குறீங்க? அதான் புக்கில் உமா மகேஸ்வரி. உமா
வாட்? ம் உன் நோட் புக்கில் உமா மகேஸ்வரின்னு போட்டிருக்கு. ஆனால் என் கண்ணுக்கு இது ஏன் உமா மகேஸ்வரின்னு தெரியுது? என்னது? என் பேரை இப்படி கூட வாசிக்கலான்னு நீ சொல்லி தான் தெரியுது. ரொம்ப தான் எனக்கு தெரியும்டா நீ எப்படின்னு. சார் அது உமா, நீங்கள் ஏதோ தப்பாக படிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் பாரிஸில் படிச்சுட்டு வந்திருக்கீங்களே, அதான் தமிழ் சரியாக படிக்க தெரியலன்னு நினைக்கிறேன். தமிழ் வரலையோ? ஆஹா, தமிழில் எனக்கு நல்லாவே வரும். அன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு சாமி பண்ணும்போது பார்க்க ரொம்ப அமைதியாக இருந்தேன். அப்புறம் கோவிலில் குத்து விளக்கு தூக்கும்போது தூக்க முடியாமல் கஷ்டப்படும் போது நீ ஒரு பாவமாக தெரிஞ்ச. ஆனால் இப்போ காலேஜில் உன்னை பார்த்தா இந்த பேரை விட நேற்று நீ தொலைச்ச அந்த கோல்ஸு சத்தம் தான் உன் பேருக்கு பொருத்தமாக இருக்குமோன்னு தோணுது. சார், பேரை வச்சு நக்கல் பண்ணுறது ஒரு ப்ரொஃபஸருக்கு அழகு இல்லை. உமாங்கிறது ஒரு புனிதமான பேர் சார். அதை நீங்கள் உமான்னு மாற்றி என்கிட்ட வாங்க வளர்க்காதீங்க. அப்புறம் என் கொலுசு எதுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க? அதை என்கிட்ட கொடுத்துருங்க. கொலுசை தரணுமா? அதுக்கு முன்னாடி இந்த ஃபிசியாலஜி கிளாஸில் மனிதர்களோட உணர்ச்சிகளை பற்றி படிக்கணும். அதுக்கும் கொலுசு தரதுக்கும் என்ன சம்மந்தம்? இருக்கு. அன்னைக்கு கோயிலில் நான் பாரிஸில் தான் படித்து வளர்ந்தேன்ட்டு எனக்கு முன்னாடி சொன்னல. உனக்கு எப்படி என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சிருக்கு? முதல்ல அந்த ரகசியத்தை சொல்லு, அப்புறமா நான் உன் கொலுசு தரேன். கடவுளே, இவர் என் ப்ரொஃபஸர் வருவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ப்ரொஃபஸர் இருந்துக்கிட்டு என் பேரை வச்சு உமாவை உமான்னு கேட்டு லாக் பண்ணுறாரு. இவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஹலோ. கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும். ஏன்னா பேர் சொல்கிறதுக்கு அவ்வளோ யோசிச்சிங்க மேடம். இதே மாதிரி கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கிறேன். என்ன அதை கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? என் பொருளை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. சரி, எப்படி இப்படியே ஃபுல் நேம் சொல்லி தான் கூப்பிடுவாங்களா இல்லை? அது எதுக்கு உங்களுக்கு? ஹலோ, ஐ எம் a ப்ரொஃபஸர், ஓகே? ரொம்ப தான். ஆமாம், ப்ரொஃபஸர் மாதிரி நடந்துக்கிறீங்க. சரிங்க உமா மேடம், இது கிளாஸ் ரூம், ஓகே? அப்புறமா இப்போ தான் கிளாஸ் ரூம்னு தெரியுது போல. எப்படி இவன் தான் ப்ரொஃபஸர் வரணும்னு தெரிஞ்சிருந்தா நான் போச்சு போச்சு. இப்போதைக்கு போய் உங்கள் இடத்துல உட்காருங்க. ஆனால் அந்த பொருள், அதான் கொலுசு வாங்கணுன்னா நீ இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை தனியாக லேபில் வந்து பாரு. அங்கே வச்சு உனக்கு அந்த உமா சாரி உமா பேரோட அர்த்தத்தை சொல்கிறேன். மேடம், இந்தாங்க உங்கள் புக்கு. உங்கள் பிளேஸ்க்கு போகலாம். ரொம்ப யோசிக்காத. நீ வர்றதும் வராமல் இருக்கிறதும் உன் விருப்பம், ஓகே? உமா ரெஸ்பான்ஸ் பண்ணுறியான்னு பார்த்தா நல்லாவே பண்ணுறேன். ம் என்னடி பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும்? எனக்கு எதுவும் கேட்கல. இன்னைக்கு என்ன ஒரே மர்மமாகவே இருக்கு. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ தெரியல. ஸோ மேடம் எதை என்கிட்டேருந்து மறைக்கிறாங்க. வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு. என்கிட்டேருந்து மறைக்க ஆரம்பிச்சிட்டியா?